சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம், ஆரோக்கிய யுகம் அமைப்போம். அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், நம்மை வழி நடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம். ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல இன்னைக்கு நாம உடலின் எடையை சீராக வைத்துக் கொள்ளக்கூடிய, பானை போன்ற வயிற்றை குறைக்கக்கூடிய 19ஆம் நிலை பயிற்சியான முதல் நிலை சேதுபந்தாசனம் செய்முறையை பார்க்க போறோம். இந்த ஆசனத்தை நீங்க முடிஞ்ச போதெல்லாம் செய்யலாம். இந்த ஆசனத்தை செய்யும் போது தோள்பட்டைகள் வலிமையடையும். இந்த மேல் கைகள்ல தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடையும். அதே மாதிரி இந்த நடு வயிறுல தளர்வா இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமடையும். பிருஷ்டத்துல தளர்வா இருக்கக்கூடிய தசைகள், தொடை பகுதிகளில் தளர்வா இருக்கக்கூடிய தசைகள், இது எல்லாமே இறுக்கமடைந்து கட்டுடல் அமைப்பை கொடுக்கும். இந்த ஆசனத்தை நீங்க தகுந்த இடைவெளி விட்டு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம். காலம்பர செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், ராத்திரி செய்யலாம், திடீர்னு நடுராத்திரி முழிப்பு வந்துருச்சுன்னா கூட செய்யலாம். இப்ப நாம அந்த 19வது நிலை பயிற்சியான முதல் நிலை சேதுபந்தாசனம் செய்முறையை பார்ப்போம். காலை நீட்டி இது மாதிரி உட்கார்ந்துக்கிறோம். கையை பின்னால ஊண்டி இருக்கோம். உள்ளங்கை முதுகுக்கு பின்னால பார்த்துருக்க மாதிரி வச்சுக்கணும். அதாவது இப்படி வச்சிடக்கூடாது, இப்படி வச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம், பிருஷ்டத்தை மேல தூக்கி கால் விரல்களை தரையில ஊண்டிக்க போறோம். தளர்த்திக்கிறோம். 7 தடவை மூச்சு இழுத்து விடணும். ஒரு ஆதாரத்துக்கு ஒரு மூச்சு அப்படின்னு. இப்ப 2வது சுற்று. தளர்த்திக்கிறோம். மீண்டும் 3வது சுற்று. 7 ஆதாரத்தையும் மனசுல நினைச்சு ஒரு ஆதாரத்துக்கு ஒரு சுவாசம் அப்படிங்கிற நிலையில 7 முறை மூச்சு இழுத்து விடணும். தளர்த்தி கொள்ளவும். இது மாதிரி இந்த முதல் நிலை சேதுபந்தாசனத்தை இன்னிலிருந்து, அதாவது இன்னைக்கு குரு பூர்ணிமா, இது வியாழக்கிழமையிலேயே நமக்கு அமைஞ்சிருக்கு. அது ரொம்ப விசேஷம். ஏன்னா வியாழக்கிழமைக்கு பேர் தான் உண்மையிலேயே குரு. அப்ப அந்த வியாழக்கிழமை இன்னைக்கு குரு பூர்ணிமாங்கிற அந்த புனிதமான நாள் அமைஞ்சதுனால இந்த நாள்ல இருந்து நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இனி வரும் நாட்கள்ல தினமும் தவறாமல் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆசன பயிற்சிகளையும், செயல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக பிராணாயாம பயிற்சிகளையும், மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக தியான பயிற்சிகளையும் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துட்டு பயிற்சியை தொடருவோம். இன்னிலிருந்து நீங்க ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யும் போது அடுத்து தேய்விரை வரதுனால உடல் எடை சீக்கிரம் குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த உண்மையை உணர்ந்த நீங்கள் கண்டிப்பாக இன்று முதல் நான் கூறக்கூடிய இந்த பயிற்சிகளை முறையாக செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தினமும் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக ஆன்லைன் மூலமாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும். மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா ஃபெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும். நமது மையத்தில் 3 நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது. உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும். மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான 9789889680 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நமது ரியல் சிம்பிள் யோகா ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும்,
அருகிலுள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். காணொளிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும். மற்றும் நமது மையத்தில் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம். அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்கள் உங்களுக்கு தேவையான பயிற்சிகள் ஆன்லைன் மூலமாக கட்டணம் இல்லாமல் கற்றுத்தரப்படும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அதிகப்படியான உறுப்பினர்கள் நமது பயிற்சி மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த உதவியை செய்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். சந்தோஷம்.